அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இந்த அதிகாரத்தில் நாம் இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை சரிக்கட்டும் நாள் என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி இந்த ஆண்டிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இருக்கிறது. இதே அதிகாரத்தில் தான் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவளை மீட்டார். அதுங்க எதற்காக மீட்டாரா? அன்பின் நிமித்தமாய் மீட்டார். அதுங்க நம்ம மீது அளவில்லாத ஒரு அன்பு. ஆமென் சொல்லுங்க. அளவில்லாத அன்பு. எல்லாருடைய அன்புல வந்து ஒரு லெவல் இருக்கு, ஒரு அளவை நீங்க பார்க்க முடியும், ஒரு லெவலை நீங்க பார்க்க முடியும். ஆனால் தேவ அன்பு என்பது அளவற்றதான் அன்பாக இருக்கிறது. அதனால் எதற்காக மீட்டெடுத்தார்? அன்பு. அதுக்கு மீது தேவனுடைய அன்பின் நிமித்தமாக தான் மீட்டெடுத்தார். நம்முடைய எந்த ஒரு கிரிகளும் வந்து ஒரு பார்வைக்கு சிறப்பா இல்லை. நான் யோசிக்கும் போது என் கிரிகள் நாடுல வந்து அவர் நினைப்பதற்கு ஏற்ற ஒரு சிறப்பு கிடையாது, குறைவுதான். அவர் எதிர்பார்க்கிற அந்த கிரிகள் எனக்குள் குறைவாகத்தான் இருக்கிறது, நமக்குள் குறைவாதான் இருக்குது இல்லைங்களா? ஆனா நம்முடைய குறைவுகளை தேவன் நினைத்திருந்தால் அது கணக்கில் இருக்காது. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிற்க முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது, அவர் சமூகத்துக்கு வர முடியாது. ஆனால் எதற்காக மீட்டெடுத்தாரா? அன்பின் நிமித்தமாக தான் மீட்டெடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்லவா? உலகத்தில் அன்பு கூர்ந்த போதிலும் கூட உலக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம அவரை ஏற்றுக்கொண்டோம். அவரை நாம் செய்து விட்டோம். மனதார ஏற்றுக்கொண்டபடியினாலே ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன செய்கிறார்? அன்பின் நிமித்தமாக இந்த வருஷம் ஒரு பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. தீர்க்கப்படாவிட்டால் இன்னும் இருக்கிற நாட்களில் அவையெல்லாம் தீர்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. காரணம் என்ன? அன்பு. யார் மீது? உங்கள் மீது, என் மீது தேவன் அளவிட முடியாத அன்பை வைத்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு. ஒன்று, அன்பின் நிமித்தமாக மீட்டார். இரண்டாவது, பரிதாபத்தின் நிமித்தமாக மீட்டார். அதுக்கு ஆண்டவருடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கிரியிலும் வந்து ஞானம் இருக்கும், அர்த்தம் இருக்கும், கருத்து இருக்கும், கவனம் இருக்கும், உண்மை இருக்கும். எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய படைப்பிலும் சரி, அவருடைய அன்பிலும் சரி, அவருடைய கிருபையிலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கிடமாய் எதையும் செய்ய மாட்டார். எதையுமே ஒரு போலியாக, ஒரு வேஷமாக, ஒரு மறைவாய் செய்கிறவர் அல்ல. எதை செய்தாலும் உண்மையாய் செய்கிறவர். அவருடைய படைப்புகளை நாம் பார்ப்போம் சொன்னால் அவை எல்லாம் சிறப்பாக தான் இருந்தது. எல்லாமே சிறப்பா. எதையெல்லாம் படைத்தாரோ அதையெல்லாம் பார்க்கும் போது எப்படி கண்டார்? நல்லது 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 என்று கண்டார். அதனால் நம் வாழ்க்கையிலே அவர் எது நிமித்தமாக மீட்டெடுத்திருக்கிறார்? என் கிரியை குறைவுதான். இந்த ஆண்டிலே எவ்வளவு நேரம் நான் துதிச்சிருப்பேன், எவ்வளவு நேரம் தேவனை தேடி இருப்பேன், எவ்வளவு நேரம் மனுஷனோட கூட பழகினேன், எவ்வளவு நேரம் அந்த தொலைபேசியில என்ன பண்ற உரையாடல் எவ்வளவு நேரம் பேசியிருப்போம், எவ்வளவு நேரம் வீணான நேரங்கள் போயிருக்கும், எவ்வளவு நேரங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவரோ உறங்கவும் இல்லை, தூங்காதபடிக்கு கண்மணி போல பாதுகாத்தார். அங்கே சொல்லுகிறார், மறுபடியும் தலைவாசிகள் நெருக்கப்பட்டார். நம்முடைய நெருக்கத்துல வந்து யார் நெருக்கப்பட்டார்கள் இல்லையோ அவர் நெருக்கப்பட்டார். 11 மாதம் கடந்து வந்தீங்க இல்லைங்களா? உங்களுக்கு நெருக்கம் வந்தது, அவரோ அவருடைய நெருக்கத்தில் நெருக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், ரட்சித்தார். பாருங்க, நெருக்கத்துல யார் இருந்தது? இயேசு இருந்தார். ரொம்ப நெருங்கிதான் இருந்திருக்கிறாங்க. இயேசு இருந்தார். நான் உணர்கிறேன், என் நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். என்னுடைய வியாதியிலே, என்னுடைய பலவீனத்திலே அவர் பலன் கொடுத்தார்.
அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்ப பாருங்க, இந்த வருஷம் முழுமையாக நெருக்கப்பட்டது மாத்திரமல்ல, அன்பின் நிமித்தமா மீட்க விரும்புகிறார். ஒரு மீட்பு இல்லாம தேவனை ஆராதிக்க கூடாது. ஒரு முழுமையான இருதயத்தோடு தான் தேவன் ஆராதிக்கணும். அவருடைய சமூகத்தில் நாம் பாடின வண்ணமானது நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும், இயேசுவா இருக்கணும். காரணம் என்ன? அவருடைய அன்பின் நிமித்தமாக மீட்டெடுத்தார். அவருடைய அன்பை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படியாக 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனம். இயேசு அவர்களுக்கு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம என்ன பண்ணாங்க? அன்பு கூர்ந்ததினால் அல்ல. அதுக்கு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா அன்பு கூறுவேன், இன்னும் ஆழமா அன்பு கூறுவேன். எங்க கூறுறோம்? கூவினா இருக்கிறத மாதிரி கூறுற மாதிரி இல்லை. அதுக்கு கூவின இருக்கிறோம். அதுக்கு நம்ம அன்பு கூடி என்ன பண்ணாங்க? காலை தோறும் நம்ம என்ன பண்றாங்க? அன்பு கூறுவேன்ட்டு கூவிடுகிறத யாரும் கூறுற மாதிரி இல்லை. கடந்த வாரம் ஜூம் மீட்டிங் சொன்னேன், மாலையில வந்து சொன்னாங்க திருவிருந்து இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? திருவிருந்து மோஸ்ட்லி யார் என்ன பண்ணல? வரல. யார் என்ன பண்ணல? எதையோ சொல்றோம். அவர் அன்பின் நிமித்தமா என்னை மீட்டெடுத்தார் அல்லவா? அவர் யோசிச்சார்னா என் செயலெல்லாம் யோசித்தார். யோசிச்சு பாருங்க, என் நடவடிக்கைலாம் தேவன் யோசித்தார். என் நடவடிக்கைலாம் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா என் நடக்கிற நடவடிக்கை சரியில்லை பண்ணுங்க, சரியில்லை. இந்த பாசிட்டிவ் இல்லைங்க, சரியில்லை. சொல்றது ஒண்ணு, சொல்ல மாட்டீங்க. ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு செய்கிறார். சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்றது யாருக்கு கேட்பாங்க? அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இல்லைங்களா? அதுபோல் தேவனும் யோசித்தார். அன்பின் நிமித்தமாக, பரிதாப நிமித்தமாக மீட்க விரும்புகிறார் தேவன். சொல்லிட்டார் இல்லைங்களா? என்னுடைய மீட்கும் இந்த வருஷம் எதுக்கு வந்ததுன்னா, என் ஜனங்களை மீட்பதற்காக இந்த வருஷத்தை நான் கொடுத்திருக்கிறேன். மீட்டுதான் ஆவேன். காரணம் என்ன? அதைதான் நாங்க சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்க நீங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் நம்ம அன்பு கூறல. நம்ம என்ன பண்ணலங்க? அவர் நினைக்கிற அளவுக்கு நான் அன்பு கூறல. ஆமென் சொல்லுங்க. நாமே சொல்றேங்க. நான் அவர் நினைக்கிற அளவுக்கு அன்பை வந்து நான் வெளிப்படுத்தல. ஆனா சொல்றேன். அதுக்கு சொல்ல நான் என்ன பண்றேன்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. அதனால்தான் இங்கே யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதுக்கு நம்ம அன்பை பார்த்துதான் தேவன் வரது. நம்ம அன்பை பார்த்தா அவருக்கு வம்புதான் வரும். நம்முடைய அன்பை பார்த்தா அவருக்கு வம்புதான், வேதனை தான் வரும். ஆபிரகாமுடைய அன்பை குறித்து யோசித்து பாருங்க. சிநேகிதனாகி ஆபிரகாம் என்று தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். காரணம் என்ன? அவன் எதையும் பார்க்கல. எதையும் நம்ம நேரம், காலம், அதுக்கு ஆழம், ஆளு, அர்த்தம் எல்லாத்தையும் பார்த்துதான் தேவன் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? சொல்லுங்க. எல்லாம் பார்த்துதான் அதை மேற்கொள்ளாம ஆராதிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. அவருடைய அன்பு வந்து தேவனுடைய இதயத்தை கவனப்படியா இருந்தது. காரணம் என்ன? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவன் பார்க்கல, அதை யோசிக்கல. நம்ம என்ன பண்ண? யோசிச்சு பார்த்துட்டு தான் தேவன் ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்முடைய காரியங்களை யோசிங்க. இன்னும் அந்த வருஷத்தை முடிக்க போறோம். 2 வாரம் இருக்கு இல்லைங்களா? 8 நாள் ஆயிடுச்சு. இந்த நாளுக்கு 22 நாட்கள் இருக்குங்களா முடிவதற்கு. யோசிச்சு பாருங்க. அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவருடைய பரிதாபத்தின் நிமித்தமாக மீட்டெடுத்தார். நான் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் தான் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நீங்க அன்பு கூர்ந்ததா யாரும் வரல. நான் அன்பு கூர்ந்து சொல்லுங்க, மனம் தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, முடியுமா? என்னுடைய மனசாட்சியை என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறது அல்லவா?
சொல்லுங்க, என் மனசு இல்லைங்க. உங்க மனசு உங்களுக்கு தெரியும், என் மனசு, என் மனசாட்சி யார் என்ன பண்ணுங்க, என்ன குற்றவாளி என்று திருக்கமா திருக்காதுங்களா? ஸ்கூல் ஒரு நேரம் இருக்கு இல்லைங்களா? நேரத்துக்கு போகணும். மனசாட்சி சொல்லுங்க, யோசிக்கிறதா இல்லைங்களா? ஐயோ போகணுமே. வேலைக்கு மனசாட்சி தானுங்க, சம்பளம் வாங்கணுமே இல்லையா? ஆனா இந்த தேவ சம்பந்தம் கிடையாதுங்க. அதனாலதான் சொல்ற, நீங்க அன்பு கூர்ந்தனால அல்ல, நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தபடினால்தான் இந்த மீட்பு. அப்போ ஒன்னோன்னா என்ன யோசிக்கும் போது ஒண்ணு கிடையாதுங்க. ஏசாயா சொல்லுகிறார், அவருடைய பார்வைக்குள்பான யாருக்கு சுத்தவான் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் தான். எனக்குள்ள என்ன இருக்குங்க, அநேக தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. நமக்குள்ள நம்ம அந்த உணர்வு முதலாவது வரும். எனக்குள்ள இருந்து குறை இருக்கின்ற உணர்வு எப்போது வருகிறதோ அப்பதான் குறை மாறும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிப்பதினால கூட என்ன மாறுங்க மாறுங்க மாத்துங்க 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 என்ன பண்ண முடியும்? மாத்திங்க. என் குறை என்ன, எதுல நான் திருந்தணும், எதுல நான் மாறணும் என்கிற அந்த குறை யோசிக்கணும். அதனால்தான் இங்க தேவன் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அன்பு உண்டாகி இருக்கிறது. இதற்கு ஒரு சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கு, தியாகம் நடந்திருக்கு. நமக்கெல்லாம் தியாகனாலே அந்த அர்த்தம் தெரியாது. நமக்கு என்ன தெரியாதுங்க, தியாகம் என்கிற அந்த மீனிங் நமக்கு தெரியவே. ஆனா பாடுவோம், என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா. எல்லாம் கூட மாறி இருக்கு. ஒரு 3 வாரம் இல்லாம இருந்தீங்க, பதினொரு திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம என்ன பண்ணுங்க, நினைக்கிறேன் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி நாங்க ஒரு கூட குடும்பமா வந்து ஒரு வெளியில எல்லாம் வெளியில போயிருந்தோம். மூணார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய தங்கச்சி பெரியம்மா பாத்தீங்கன்னா என்ன வீடியோ எடுப்பு, அப்படியே போயிடுங்க நண்பருக்கு, அப்படியே போயிடுங்க. அதாவதுக்கு அது போல உங்களுக்கு அப்படியே சொல்ல வேண்டியது கடமை. கர்த்தர் உணர்த்துவதை போதிப்பது காரணம் என்ன? நம் மீது அவர் யோசிக்கிற அன்பு குறைவுதான். அப்படிதான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மகன் பார்க்கல, எதை பார்க்கல? மழையை பார்க்கிறோம், பனியை பார்க்கிறோம், குளிரை பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், முதல் வாரம் பார்க்கிறோம், எல்லாம் பார்த்துதான் தேவனுக்கு அன்பு கூறுறோம் இல்லைங்களா? அம்மாதானே சொல்ல மாட்டீங்க. பார்த்தா அன்புலயே அப்படியே நீங்க அப்படியே உருகிட்டீங்க போல இருக்கு. எந்த உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினா நான் அடைந்தேன், நல்ல பராதே அதுக்கு உருகுதுங்களா? என்ன சொல்லுகிறாங்க? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு நிவர்த்தி. எனக்கு உங்களுக்கு என்ன தெரியுங்களா? முடிஞ்சிடும். அதுக்கு எல்லாம் முடிக்கிச்சா அழைச்சிருக்க. நாம சொல்றது பார்க்கலாம், எல்லாம் முடிந்தது, முடிந்து அழைக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? முடிச்சுட்டாங்க, இனிமே முடிக்கணுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் பத்தி இதெல்லாம் தெரியுது இல்லைங்க நமக்கு. அதுக்கு இதெல்லாம் தெரியுது. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மை முன்பே தெரிந்து கொண்டார். நம் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியுங்க? நெக்ஸ்ட் லெவல் நீங்க போக போறீங்க ஒரு ஹைல. நாம சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு போகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து உன்னை சொல்லுங்க. அதையாவது நீங்க நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்னும் ஜோரா சொல்லுங்க. நீங்க தான் கிறிஸ்துமஸ் பண்ணுங்க, ஒரு பெரிய காணிக்கை நல்லா மாத்தீங்க. எவ்வளவு ஒரு பெருக்கம், எவ்வளவு மல்டிப்ளை ஆசையா தெரியுங்க. இங்க ஒண்ணாதுங்க, இங்க ஒரு பெருக்கமும் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். அதுங்க முடிஞ்சு போச்சு. உங்க பாவத்தை கர்த்தர் நினைப்பதே, அதனால தான் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பத்தி பெருசா என்ன கிடையாதுங்க, நிவர்த்தி பண்ணிட்டார் இல்லைங்களா? என்ன பண்ணாங்க? பிறந்தது உண்மை, ஆமை சொல்லுங்க. வாழ்ந்தது உண்மை, ஆமை சொல்லுங்க. பலியாய் வந்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை, பரலோகம் போனது உண்மை, மறுபடியும் வரப்போவது
உண்மையோ உண்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காக தான் வாழும்படியே கர்த்தர் அழைத்திருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே 4ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணம். அன்பு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அன்பு என்ன பண்ணுங்க? வளர்ந்துகிட்டே இருக்கு. யார் அன்பு? நான் தேய்பெற இயேசு யார் பெற? யாருக்கு? நம்ம தேடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றீங்க? இல்லைங்க, கிறிஸ்துமஸ் முடிட்டோம், நியூ இயர் முடிட்டோம், அப்படியே என்ன பண்றாங்க? அப்படி ஒரு சுத்தி ஒரு விசிட் என்ன பண்ணாங்க? என்ன பண்றோம்? ஒரு டீ நகரியே ஒரு கடைக்கு தான் பண்றோம். போத்தீஸ் நகருக்கு கடை அதெல்லாம் பண்றாங்க. என்ன பண்டிகைங்க அப்படியே தெரியுது. அதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 1ஆம் தேதி என்ன பண்ணலாம்? மறுபடியும் வளர் பெரிய மாறலாம். என்ன பண்ணாங்க? விடுங்க. என்ன பண்ணுங்க? ஃபெஸ்டிவல் தான் முடிச்சு என்ன பண்றோம்? நியூ இயர் நைட் என்ன பண்றாங்க? ஃபெஸ்டிவலுக்கு நாங்க என்ன பண்றோம்? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு என்னவாச்சுங்க? கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சு 1 John 4:17. Love has been perfected among us in this, that we may have boldness in the day of judgment, because he is so our. பாருங்க, ஜட்ஜ்மென்ட்ல வந்து நம்ம தைரியமா போய் நிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? அன்பு வந்து நான் கூர்ந்ததனால அல்ல, அவர் அன்பு கூர்ந்ததினால். அதோடு மாத்திரமல்ல, அன்பு என்ன செய்கிறது? பர்ஃபெக்ட், பூரணப்படுகிறது. அதுக்கு பூரணப்படுகிறது அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ அன்பு என்ன செய்கிறதுங்க? இந்த வருஷம் முடிக்கும் போது பூரணமா தான் முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குறைகளை வந்து நான் சொல்லுவேன் தவிர இயேசு சொல்ல மாட்டீங்க. அதையாவது சொல்லுங்க. இந்த பாச தான் குறை சொன்னார். இயேசு என்ன பண்ணாம குறை சொல்லுங்க. ஏன்னா அவருடைய அன்பு என்னங்க? பூரணம். அதுக்கு இதெல்லாம் நீங்க யோசிச்சாதான வளர முடியும். வசனங்களை வந்து தியானிக்கணும். என்ன பண்ண? வசனங்கள் என்ன பண்ணணுமோ? வசனம் படிக்கிறீங்களா? இந்த வருஷம் யாரெல்லாம் முடிக்கிறீங்க? 6 மாசம் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லைங்களா உங்களுக்கு? சொன்னாங்க, மாஸ்டர் நான் ஒரு 5 நாள் உட்காந்து நான் பண்ண பைபிளே நான் படிச்சு முடிச்சுட்டேன். என்ன பண்ணாங்க? உட்காந்து என்ன பண்ணாங்க? 5 நாள் பண்ணாங்க, முடிச்சுட்டு. அந்த வைராக்கி யாருக்கு? நமக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம வாழ்க்கை. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே என்ன கிடையாதுங்க? பயம் இல்லை. பூரண அன்பு. அன்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா பயம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்காதுங்க? அன்பு உள்ள இருந்ததுன்னா, அந்த பூரண அன்பு எனக்குள் நிறைந்திருந்தா எனக்கு என்ன இருக்காதுங்க? தலைவனங்களை குறித்து பயம், எதிர்காலங்களை குறித்து பயம், என் சரீரத்தை குறித்து பயம் இருக்காதுங்க. பயம் எதற்கு வருகிறது? நான் தேவ அன்பில் அவருடைய பூரணத்தை நான் சுவைக்காதபடியினாலே, பூரணத்தை நான் அனுபவிக்காதபடியினாலே எனக்கு என்ன இருக்குங்க? பயம் இருக்கு. என்ன இருக்கு எனக்குள்ளாக? எதிர்கால பயம் என்ன ஆகும் என்கிற ஒரு பயம் எனக்கு. விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயம் என்று பார்க்கிறோம் அல்லவா? அதனால் தேவ அன்பு எப்படி இருக்கிறது? பூரணதா இருக்கிறபடியினாலே நம் வாழ்க்கையிலே நம்முடைய அன்பை யோசித்து பார்ப்போம். அதே அதிகாரம் 5:2 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் அன்பு கூறுவதற்கான அடையாளம் என்ன? கற்பனை என்ன பண்ணீங்க? கை கொள்ற. கற்பனை என்னது? தேவனுடைய வசனம் தான் கற்பனை. என்னது? கற்பனை என்ன பண்ணீங்க? கை கொள்வதுதான் அன்பு. அவர் யாரா இருக்கிற நமக்கு? நான் அன்பு கூறாமல் போனாலும் அவர் என்னிடத்தில் அன்பு கூறுதார். அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்புக்கு? பூரண அன்பு. அந்த அன்புக்கு நான் பிரதிபலனாக நான் எப்படி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், கற்பனையை கை கொள்ளணும், ஆலய காரியங்களை கை கொள்ளணுங்க, ஒழுங்குகளை கை கொள்ள வேண்டும், சட்டங்களை, தேவனுடைய சட்டங்களை நாம் கை கொள்ள வேண்டும். கை கொள்ளும்
முடியும். காணாத தெய்வத்துக்கிட்ட அன்பு கூறுவதற்கான ஒரு வழி அதுதான். இயேசு நேரடியா கிடையாது இல்லைங்களா? இயேசுனா கிடையாதுங்க நேரடியா. இப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து சேர்ல உட்கார்ந்து எப்படி இருக்கிறீங்களா? அங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? எழுந்து ஓடி வரீங்க இல்ல? யார் என்ன பண்ணுவீங்க? யார் முன்னே பண்ண தரிசனம் பண்ணுங்க, ஓடி வந்தோடைய காதல பண்ணுவோம். அவர் இல்லை இல்லைங்களா? ஆனால் கற்பனையை கை கொள்ளும் போது நாம் யாராய் இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் அன்பு கூறுகிற மக்களாய் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அறிந்து கொள்கிறோம். அதுக்கு நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். அதுக்கு அன்பு கூறுவதற்குரிய அர்த்தம் என்ன? கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்ம முயற்சிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முயற்சிக்கணும். தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். தேவன் கொடுப்பாருங்க. நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் கொடுப்பார். நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆலயத்துக்கு சீக்கிரம் வரணும். நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி இல்லை நமக்குள்ளாக அடிய ஒரு அசத்தையா இருக்கிறோம் அல்லவா? அதில் 6:15 மணி ஆயிடுச்சு. எப்படி சொல்லிச்சு உங்களுக்கு கேள்வருக்கு இல்லை நம்ம டைம் ஆயிடுச்சு. எது மணிக்கு சொல்றேன் நான்? டைம் ஆயிடுச்சு. அதுக்கு உங்களுக்கு 8:15 கூட டைம் ஆகும். பாருங்க, கை கொள்ளாத ஒரு வாழ்க்கை நான் தேவ சமூகத்தில் அன்பை காட்டுகிறேன் சொன்னால் அது என்னுடைய அன்பு போலியானது, அது பொய்யானது. காரணம், தேவன் மீட்டெடுத்ததற்கு எதற்காக? அன்பு நிமித்தமாய் மீட்டெடுத்திருக்கிறார். இரண்டாவது, பரிதாபத்தின் நிமித்தமாய் மீட்டெடுத்திருக்கிறார். ஏன்னா எனக்குள்ள அந்த அன்பு குறைவா இருக்கிறது. அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படியாகத்தான் யோவான் மூலமாக சொல்லுகிறார்கள், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவனிடத்தில் அன்பு கூறுவதாம். அவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதுக்கு பாரமானவைகள் அப்படின்னு அர்த்தம். கஷ்டமானவைகள் அவருடைய போதனை வந்து என்ன கிடையாதுங்க. உங்களுடைய குழந்தைகிட்ட வந்து ஒரு வெயிட்டான பொருளை கொடுப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாலிப பிள்ளைகிட்ட ஒரு வெயிட்டான பொருளை கொடுப்போம். குழந்தைகிட்ட என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம். பாரமானது அவருடைய கற்பனை என்பது நாம் மனிதனும் செயல்பாட்டில் கொண்டு வருகிற கற்பனை தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம அனுபவத்துக்குள்ளாக நாம் செயல்படுவதற்கான கற்பனை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கல. என்ன பண்ணுங்க? ஒரு பெரிய பாரத்தையோ ஒரு பெரிய சுமையை தேவன் கொடுக்கவில்லை. அருமையா சொல்லுகிறார். படிக்கமான மறுபடியும் 3 அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும். தேவனுடைய கற்பனைகள் வந்து இவ்வளவு கடினமானது. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை அவர் மேல வச்சிடுங்க. அவருடைய கற்பனை ஒன்றும் பாரமானவைகள் எல்லாம் செய்ய முடியாம சொல்ல பார்க்கலாம். அவர் சொன்னாலும் அவங்க வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். நாம் அனுமதித்தால்தான் நம்மை நாமே தேவனுடைய கற்பனைகளுக்கு அனுமதிச்சாதான் நடக்கும். நீங்க அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்கவே விட்டு கொடுத்தாதான், தாழ்த்தி கொடுத்தாதான் கர்த்தர் நடத்த முடியும். நம் வாழ்க்கையிலே நான் விட்டு கொடுக்காமல் என்ன பண்ண முடியாது? கர்த்தரை நடத்த முடியாது. அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண பண்ணுவாங்க? அவர் யாரையும் வற்புறுத்தி என்ன பண்ண மாட்டாரு? அவர் சொன்னார், நான் உங்ககிட்ட அன்பு கூர்ந்தேன், நீங்க அன்பு கூர்ந்தனால நான் அன்பு கூறல, நான் உங்க மேல அன்பு கூர்ந்தேன். அந்த அன்பு எப்படி இருக்குங்க? பூரணமான அன்பு. அதுக்கு மற்ற அன்பெல்லாம் உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கிற உங்க அன்பை நீங்க குறைக்கும் போது எதிர்பார்க்க எதிர்பார்க்க அவருடைய அன்பு குறையும் இல்லைங்களா? நீங்க அன்பை ஒரு நபர் மேல இருந்து குறைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அன்பை குறைச்சிடுவாங்க, பேச்சை குறைச்சிடுவாங்க, ஐக்கியத்தை குறைச்சிடுவாங்க. காரணம் என்ன? உங்க அன்பு குறைகிறது, உங்க நட்பு குறைகிறது, உங்கள் பேச்சினுடைய காரியமெல்லாம் குறைகிறபடியினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க? குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் அப்படி அல்ல. என் அன்பு குறைகிறது, என் அன்பு மறுதளிக்கிறது, மறக்கிறது, தேவனை நோவடிக்கிறது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், என் அன்பு எப்படி இருக்கிறது? பூரணமாய் இருக்கிறது. சிலுவையிலே கடைசியிலே தேவன் சொல்லுகிறான், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாம செய்கிறார். அன்பை வெளிப்படுத்துகிறார். என்ன அன்பை? பூரணமான அன்பை. அங்கிருக்கிற எதிர்த்து நிற்கிற, வேதனைப்படுத்தின, வெட்கப்படுத்தின,
கஷ்டப்படுத்தின துயரப்படுத்தின ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் செய்வது இன்னதென்று பாருங்க. தன்னுடைய அன்பை ஜீவனை விடுகின்ற போது கூட பூரணப்படுத்துகிறார் தேவன். அதனால் இன்றைக்கு தேவ அன்பு பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவான ஒரு அன்பை கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறபடினால் நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில கைக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. பலத்தினாலும் ஆவியினால் உங்களை வந்து தாழ்த்தி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நடத்துவார். என் வாழ்க்கையில வந்து இந்த இத்தனை ஆண்டுகள் ஊழியத்துல வந்து என்னை ஒப்பு கொடுத்தபடினால்தான் அவன் நடத்தி கொண்டு வந்தான். என்னை ஒப்பு கொடுக்காம நான் தாறுமாறா இருந்தா என்ன பண்ணுவேன்? தேவன் போர்ஸ் பண்ணிருக்க முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? எனக்கு வந்த பாரங்கள் வேதனைகள் எவ்வளவு வெட்கப்படுகின்ற சோதனை வந்தது, விலகி போயிருக்கலாம். ஆனாலும் தேவனை நோக்கி ஒப்பு கொடுத்தபடினால்தான் ஊழியத்தை இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றார். எவ்வளவு ஜனங்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கிறார், எவ்வளவு ஜனங்களுக்கு தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். நேற்று முன்தினம் இரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி பெங்களூருக்கு போன் போடுறாங்க. அவங்களுக்கு ஹை சுகர் ஆயிடுச்சு, சரீர முழுமையான ஒரு பெரிய பாதிப்பு, பேச முடியல அவங்களால. அவருடைய கணவர் போன் பண்ணி கலங்கிட்டு அப்படியே அழுகுறாரு. பாசிட்டிவ் மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப ஹைல சுகர் இருக்கு, ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்கட்டு ஜெபித்து நல்ல ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபித்து இரவு அவங்க டாக்டர் கிட்ட போனோம், அப்படியே படுத்துட்டாங்க. காலையில அந்த சுகத்தை பெற்றார். தேவன் நம் மூலமாக அநேகருக்கு அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே, நம் மீது பரிதபித்தபடினால் தான் அந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் போகும்படியாய் கடைசி வசனம் வாசிங்க. ஏசாயா புத்தகம் 63ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு தாங்கள் அழியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். என்ன நாமங்க? மீட்பர் என்பது பூர்வ காலம் முதல் உம்முடைய. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட. இது இன்றைக்கு வந்த நாமம் அல்ல, பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். என்ன நாமம்? என் மீட்பர் உயிரோடு கூட. படியும் அவருடையது. கர்த்தாவே, ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய. இன்றைக்கு வந்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் வந்து பிறந்ததை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. இவர் நாமம் என்ன? மீட்பர். அன்றைக்கும் உயிராய் இருந்தார், நமக்காக மனுவாய் வந்தார், நம்ம மீட்கும்படியாக ஜீவனை தந்தார், நமக்காக ஜீவனோடு கூட எழுந்தபடியினாலே அவர் நாமம் இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு தேவன் உயிர் உள்ளவர். நாமம் எப்பேற்பட்ட நாமமா இருக்கிறது? அவருடைய நாமம் இருக்கிறது உம்முடைய எங்கள் மீட்பருமாய் இருக்கிறது. பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அதுங்க இன்றைக்கு வந்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தபடியினாலே நமக்கு வந்து இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு பெரிய காரியம். ஆல்ரெடி அவர் மீட்பர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு கிட்ட என்ன சொல்லுவார்? யோபு என்ன சொல்றாங்க? இயேசு பிறப்பதை பார்த்தாருங்களா? இல்லையே. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? என் மீட்பர். நாமம் வந்து உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். அன்பின் நிமித்தமாய் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பரிதாபத்தின் நிமித்தமாய் நம்மை மீட்டெடுத்தார். அன்பை நமக்கு நாம் அன்பு கூறாவிட்டாலும் அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு என்ன செய்கிறது? அது பூரணப்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்பனையை கை கொள்ள பிரயாசப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. விட்டுக் கொடுங்க. தேவனுக்கென்று உங்களுடைய நேரத்தை விட்டுக் கொடுங்க. தேவனுக்கென்று உங்களுடைய காலத்தை விட்டுக் கொடுங்க. தேவனுக்கென்று வாழ்க்கையை விட்டுக் கொடுங்க. விட்டுக் கொடுக்கும் போதுதான் தேவன் நடத்துவார். ஆபிரகாம் விட்டுக் கொடுத்தான். தன் மகன் என்ன செய்தான்? பலி செலுத்தும்படியாய் மனதார விட்டுக் கொடுத்தான். மனைவிக்கு கூட சொல்லப்படவில்லை. அங்கே ஆண்டவர் தன் மகனை பலி செலுத்தும்படியே சொன்ன அடுத்த நாளே காலையில் சென்று விட்டான். அவன் பலி செலுத்த ஆயத்தமாகிவிட்டான். 3 நாட்கள் பிரயாணமாய் போகிறான் அவன். இன்றைக்கு நம் வாழ்க்கைக்குள்ளே விட்டுக் கொடுப்போம்.
ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, ஒரு வாழ்க்கையை தேவனுக்கென்று ஆண்டவருக்கென்று நான் விட்டுக் கொடுக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறார். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இனி என் வாழ்க்கை ஆண்டவரே வயதாகிறது, எனக்கு இன்னும் உடைய கிருபையை தாங்க, உங்களுடைய தரிசனத்தை தாங்க ஆண்டவரே, அநேக இன்னும் அதிகமாய் ஆண்டவரே பாடுபடியான ராகத்தை தாங்க என்று சொல்லி கேட்கிறேன். காரணம் என்ன? விட்டுக் கொடுக்கும் போது தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்குள்ள யோசித்து அப்படியே நைட்டெல்லாம் தூக்கெல்லாம் குறைஞ்சிடுச்சு. அப்படியே ஆண்டவர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக பாடல் வரிகளை என்னுடைய மனதில் எழுதி கொண்டே இருக்கிறார். உண்மையாகவே தேவன் கிருபையாலே 25 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு சொந்த பாடலை எழுதக்கூடிய கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிதேசத்துல கடந்து போய் இந்த காரியங்களை செய்ய முடியாது. காரணம் என்ன? என் வாழ்க்கையிலே வறுமையிலே தேவனுக்கு விட்டுக் கொடுத்தேன், வெட்கத்தின் பாதையிலே தேவனுக்கு விட்டுக் கொடுத்தேன், சோதனையின் பாதையிலே தேவனுக்கு விட்டுக் கொடுத்தபடியினாலே அந்த நாமம் எப்பேற்பட்ட நாமமா இருக்கிறது? இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இது புதிதாய் வந்ததல்ல, அதுக்கு இது தானாய் தோன்றினதல்ல, இது பூர்வகால நாமம். இயேசுவின் நாமம் என்ன நாமங்க? பூர்வகால நாமம். அதனால் நம் வாழ்விலே என்ன யோசித்தாரோ நம்மை கொண்டு அதை செய்ய தேவன் அழைத்திருக்கிறார். அன்பின் நிமித்தமாக, பரிதாபத்தின் நிமித்தம் மீட்டுக் கொண்டபடியினாலே கற்பனையை கை கொள்ள நம்ம விட்டுக் கொடுப்போம். தேவன் நடத்த உண்மையுள்ள விட்டுக் கொடுக்கிற ஒரு வாக்கு வேண்டும். யாருக்கு விட்டுக் கொடுக்கணும் சொல்லுங்க. குடும்பத்துல வந்து கணவனுக்கு மனைவி என்ன பண்ணோம் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் மாத்திரம் விட்டுக் கொடுக்கும். நல்லதுக்கு மனைவி கணவனுக்கு விட்டுக் கொடுக்கணும், கணவன் விட்டுக் கொடுக்க போனதான் வாழ்க்கை. இயேசுவுக்கு விட்டுக் கொடுத்தீங்கன்னா யாருக்கு விட்டுக் கொடுப்பீங்க? குடும்பத்துல யாவருக்கும். இயேசு வீட்டையே நீங்க விட்டுக் கொடுக்கணும்னா என்ன பண்ண முடியாதுங்க. உன் ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய உன் படிப்பு என்ன, என்னுடைய உன் தகுதி என்ன சொல்ல மாட்டேன். விட்டு கொடுத்தாதான் வெற்றி பெற முடியும். மாமன் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில எப்போது தேவனுக்கு உங்களை முழுமையா கொடுக்கிறீங்களோ கற்பனை கை கொள்ள விட்டுக் கொடுங்க. அது பாரமானது பாருங்க. தேவன் நம்மை வேதனைப்படுத்த அழைக்கல, வெட்கப்படுத்த அழைக்கல, கை விட தேவன் அழைக்கல, தேவன் உயர்த்த அழைத்திருக்கிறார். மீட்கப்பட்ட விசேஷமான ஜனங்கள் நம் நெருக்கத்தில் அவர் ஆல்ரெடி நெருக்கப்பட்டு விட்டார். இனி வருகிற நெருக்கத்தில் யார் நெருக்கப்படுவார்? அவன் தான் கூட இருக்க போறீங்களா? இனி நடக்க போகின்ற சம்பவத்திலும் யார் இருக்க போகிறார்? இயேசு இருக்க போகிறார் அல்லவா? அவன் நாமம் பூர்வ காலத்தின் நாமம். அது அன்றைக்கு செங்கல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போது தேவன் அங்கே இருந்தார், இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நமக்காக அடையாளத்தோடு கூட இருக்கிறபடினாலே நாம் பாக்கியமான மக்கள். மரணத்தை, வாழ்வை, வாழ்க்கையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறபடினால நம்ம விசேஷமான ஜனங்கள். ஆவியான தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே நம்ம மகிமையுள்ள ஜனங்கள். நமக்கு கிடைத்த ஒரு வாக்கியம் வந்து மோசேக்கு கிடைக்கவில்லை, ஆபிரகாமுக்கு கிடைக்கவில்லை, யாக்கோபுக்கு கிடைக்கவில்லை, யோசேப்புக்கு கிடைக்கவில்லை, தாவீதுக்கு கூட முடிச்சிடுங்கன்றீங்களா? முடிச்சிடுங்க. நீங்க வந்ததும் லேட்டு. நான் முடிக்கணும் பண்ண சீக்கிரமா உங்களுக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவருடைய கம்மியாக வாங்க என்ன பண்ணுங்க, வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கரண்ட் என்ன பண்ணுங்க, ஷார்ட்டா முடிச்சா என்ன பண்ணுங்க, அவங்கள போட்டுட்டு இருட்டுல பாட்டு பாடி பிரசங்கம் பண்ண என்ன இருப்பாங்க அவங்களாம். மழை வேற அடிக்குது. ஆண்டவர் கொஞ்சம் ஞானமான போடுறீங்களா? யாரையும் பாரப்படுத்த பாரமானவை எனக்கு வந்து பாரத்தை அனைவரு கொடுக்க நான் விரும்பவே மாட்டேன். ஏன்னா நான் அன்னைக்கு பாரத்தை மனுஷன் மூலமா நான் பார்த்துட்டு, அதனால யாருக்கும் ஒரு பாரத்தை வந்தாங்க ஒரு பாட்டு பாட திரும்பி கொடுத்தா பண்ணிட்டாங்க எல்லாரையும் அன்னைக்கு வராம போயிட்டீங்க. இன்னைக்கு காத்துக்கு பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். அதாதுங்க ஆண்டவரும் அதுக்கு இரக்கம் உள்ளவர், பாஸ்தும் இழிச்ச அவரை பார்த்து சிரிச்ச நம்ம அவர் என்ன பண்ணுவாங்க, இழிச்ச அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. ஆண்டவரையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவன் பாஸ் என்ன பண்ணாங்க, வேற எங்கேயும் பண்ண முடியுது மாதிரி கடிந்து கொடுக்கிற உபதேசம் அதிகமா இருக்கு, சபிக்கிற உபதேசம் அதிகமா. ஆனால் உங்களோடு கூட தேவன் எந்த வார்த்தையும் கொடுக்காதபடிக்கு அன்பின் நிமித்தமாக மீட்டெடுத்தார். பரிதாப நிமித்தமாய் இந்த ஆண்டு மீட்பை நீங்க எல்லாம் அனுபவிக்க போறீங்க. இன்னும் இருக்கிற இந்த 25 நாட்களுக்குள்ளாக, இந்த 28 நாட்களுக்குள்ளாக ஒரு மீட்பை பார்க்கதான் போறீங்க. கர்த்தர் நடத்தும்படி கண்களை போடுவோமா? அன்பின் நிமித்தமாக
பரிதாபத்தின் நிமித்தமாக எங்களை மீட்டுக் கொண்டு நெருக்கப்பட்டோம். நெருக்கப்பட்டப்பா நாங்க நிக்கிறோம்னா நீ நெருக்கப்பட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க அன்புக்குள்ளப்பா நாங்க அலட்சியமா இருந்தோம், நாங்க ஆர்வம் குறைவா இருந்தோம், நாங்க தேவனுடைய சமூகத்தை தேடாம இருந்தோம். ஆனால் நீரும் எங்கள் மேல் அன்பு கூறுதீர். அந்த அன்பு வளர்ந்துகிட்டே இருக்கப்பா, அன்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, அன்பு வளர்ந்துகிட்டே இருக்கு ராஜா. இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்திலும் கூட ஆண்டவரே இந்த 2வது வாரம் வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டீங்க. இன்னும் இருக்கிற நாட்கள்லாம் கத்த நடத்துங்க. ஒரு அன்பின் பூரணத்தை குடும்பங்களை காண்பீங்க. பூர்ணமான சமாதான குடும்பத்துல, பூர்ணமான சந்தோஷ குடும்பத்துல, பூர்ணமான நிம்மதியோடு கூட இந்த வருஷத்தை முடிக்கணும் ஐயா. ஒத்து குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவர், எல்லாம் நிறைவா இருக்கணும். எந்த பலவீனங்களோ வியாதிகளோ மன உளைச்சல்களோ ஆண்டவரே கசப்புகளோ கோபங்களோ குடும்பத்துல யாருக்கும் வராமல் மகிழ்ச்சியின் மாதம் அல்லவா, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் அனைவரை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாய் கிருபை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக.